ஸ்ரீமத் ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணா. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ஆண்டாள் நாச்சியார் பற்றி. ஆண்டாள் நாச்சியார் சாதாரணமான பெண்மணி அல்ல, பெருமான் நம்பெருமான் அவரை கல்யாணம் செய்து திருமணம் செய்து மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர் நம் நாச்சியார். இவருக்கு சூதி குதித்த சுடர்கோதி என்னும் பெயரும் உண்டு. இவர் பெரியாழ்வாரின் மகள். பெரியாழ்வார் ஒரு முறை அவரின் நந்தவனத்தில் பூக்களை பறித்து கொண்டிருக்கும் போது ஆண்டாள் நாச்சியாரை துளசி மாதத்திற்கு கீழ் பார்க்கிறார். குழந்தை மிகவும் அழகாக ஒரு குழந்தை அது. அந்த குழந்தையை தன் கையில் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது எல்லா கிருஷ்ண பக்தி அதை பற்றி ஆண்டாளுக்கு போதிக்க கிருஷ்ணரின் மேல் இருக்கும் பக்தி காதலாக மாறியது. அத்துடன் மார்கழி மாதம் வந்தது. மார்கழி மாதம் அன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா என்ற பாடலை பாடி 30 நாட்களுக்கும் 30 பாசுரங்கள். முதல் நாளில் மார்கழி திங்கள் என்ற பாசுரத்தை பாடி, நீராத போகும் பெண்களை ஆபரணங்கள் அணியலாமா என்று கேள்வியை கேட்க, அடுத்த 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்னும் பாசுரத்தை பாடி நோன்புக்கான சிறப்புகளை சொல்லி, ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆழிமலை கண்ணா மாயனை மண்ணு இந்த பாசுரங்களை பாடி மழைக்காக ஆழிமலை கண்ணா என்ற பாசுரத்தை பாடினார். 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரை எல்லா பெண்மணிகளையும் எழுப்பி, நாம் மார்கழி மாதம் அன்று என்ன செய்ய வேண்டும், நம் நோன்பு இருக்க வேண்டும் மார்கழி அன்று என்பதை உறுதி செய்ய எல்லா பெண்களையும் எழுப்பி 15 பாசுரங்கள் வரை, அதாவது புல்லும் சிலம்பினக்கான் என்னும் பாசுரம் தொடங்கி எல்லை இளங்கிளியே என்னும் பாசுரம் வரை 16வது பாசுரம் நந்தகோபனுடைய வாயிற்காப்பார்கள் ஜெய விஜயனுக்கு பாசுரம் பாடுகிறார். நாயகனாய் நின்று நந்தகோபாலனுடைய வாயில் காப்பானே என்னும் பாசுரத்தை பாடி 17, 18, 19 நப்பின்னை 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும். இது நந்தகோபாலன், யசோதை, பலராமர், கிருஷ்ணருக்கு பல்லாந்து பாத இந்த பாசுரத்தை பாடி 18, 19, 20 நப்பின்னை பிராட்டியை தியானித்து பாடி 21லிருந்து 30 பாசுரங்களும் கண்ணனை பற்றியே பாடி, கடைசியாக 30வது பாசுரம் பலஸ்துதி மங்கக்கடல் கதைந்த மாதவனை கேசவனை எனும் பாடலை பாடி இந்த பாசுரத்தை பாதும் இந்த ஆண்டாள் பெரியாழ்வாரின் மகள். இந்த பாசுரத்தை எவர் பாடி தன் மணவாளனை அணைய நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல கணவன் அமைவர் என்று சொல்லி கடைசி பாசுரமாக இதை பாடினார். இதை விதித்து நாச்சியார் திருமொழியினும் இன்னொரு பாசுரத்தையும் அவர் பாடியுள்ளார். நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை உடையது. இந்த பாசுரங்கள் மிகவும் இனிமையாக இருக்கும். இந்த பாசுரங்கள் கனாகந்தியின் தோழி எனும் வாக்கியத்திலே முடியும் வகையில் பாடியுள்ளார். இந்த பாசுரங்களை நாமும் பாடி பெண்கள் நோம்பிருந்து தங்கள் மணவாளன்களை அடைய மோட்சம் பெற பறையை பெற வாழ்த்துகிறோம். ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீமத் ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.